எடுத்திருக்கான். அவனை வந்து தியேட்டர்ல பாருங்க. சூர்யா இங்க பாருங்க, கண்ணுல 2 கண்ணு, ஒண்ணு கேஎஸ், ஒண்ணு தலைவர் சூர்யா, மூணாவதா ஒரு கண்ணு இருக்கு சனா. ஏங்க சாங்ஸ் ஒரு சாங்ஸ் ஆச்சா சனா கிட்ட வந்து தவற எதிர்பார்க்க முடியுமா? தியேட்டர் உள்ள பிஞ்சிருச்சுங்க அத்த காதுக்கு இதெல்லாம். படத்துல ஏதோ கேமியோ இருக்குன்றாங்க. ஸ்டோரி போடாம அது போஸ்ட் போடாம இருங்கன்னு அவரோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நாங்களாம் எதுவுமே பண்ண மாட்டோம். எல்லாருமே வந்து தியேட்டர்ல பாருங்க. படத்தை கண்டென்ட் வைஸ் எடுத்திருக்காங்க, கரெக்டா என்ஜாய் பண்ணுங்க. கனிமா பாட்டு ரியல் ஓஜி கனிமா ஓஜி நானே ரியல் ஓஜி நான் சூர்யானா தியேட்டர் அலறிடுறாங்க. கண்டிப்பா சமமா ஒரு ஸ்டெப்புக்கு தியேட்டர் அலறுது. இந்த பாட்டுக்கு ஒரே ஒரு தமிழ் சினிமால சூர்யா ஒரே ஒரு வேர்ட் சொன்னேன்னு சொல்லுங்க. தலைவனுக்கா? அவன் என் தலைவங்க, வேற என்னங்க வேணும்? சூர்யா ஃபேன்ஸ் தலைவன், அன்பான ஃபேன்ஸ் அவ்வளவுதான். அன்பான ஃபேன்ஸ் தர்மத்தின் வாழ்வுதானே பின்னோக்கி செல்பவர்கள் அவனுடைய நிழல் கூட துரத்தி செல்லும்டா. ஓகேவா? இது வரைக்கும் ஒரு லைன் கேட்டதான் பார்த்துருப்பீங்க. அதர்மத்தோட அடுத்த வரையும் நான் சொல்லிட்டேன். அப்படி ஒரு உச்சபட்ச ஓகேவா கோலை தான் சர்வாதிகாரி. அந்த சர்வாதிகாரியை ஒரு அதாவது லப்பர் தேட்டர் தொழிலாளிகள் மத்தியில் ஒரு கிருஷ்ணன் அவதரித்து ஒரு பாரியாக பிறந்து கடைசியாக வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் போய் அந்த அந்த சிரிக்காத மக்களை சிரிக்க வச்சு அந்த கொடுமையிலேருந்து மீட்டு எடுத்து அந்த சர்வாதிகாரியை ஒழிக்கிறாரு. அதுதான் ரெட் ரோ. ஓகேவா? அந்த அளவுக்கு படத்தை பொறுப்பாக எடுத்து வச்சுருக்காங்க. எல்லாரும் போய் படத்தை பார்க்கணும். ஒன்லைன் கருத்து கண்டென்ட்டை மட்டும் சொல்லியிருக்கேன். வேற எப்படி நல்லா இல்லைன்னா நீ அவங்ககிட்டே போ. எப்பா ஸ்லோலாம் கிடையாதுப்பா. படம் ஃபுல்லாகவே எல்லாம் எந்திரிச்சு ஆடிக்கிட்டு வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஓகேவா? பார்ட்டு ஃபுல்லாக வந்து தங்க மீனுன்னு பொருளையை கலப்புறாங்க. கடைசியாக தங்க மீன் யாருன்னு பார்த்தா பெரியப்பா, கேஸ் யூஸ் பண்ண பெரியப்பா, குட் பேட் அக்லியில் அஜித் அண்ணன் யூஸ் பண்ண பெரியப்பா, அந்த இதை தான் வந்து அதை சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? இதில் லேகு கீகு எதுவுமே கிடையாது. நானும் உங்களை மாதிரி சேனல் நடத்துகிறவ தான். நீங்களும் போய் இந்த படத்தை எங்ககிட்ட எடுத்தால் கூட உள்ளே போய் பார்த்துட்டு வந்து கட்டிங்கு செட்டிங்கு எல்லாமே போட்டு நல்லபடியாக ஓட்டுங்க. நம்ம சாவ போகிறது நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக ரிப்பு பெட்டி ரெடி தான். ஓகேவா? எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரும், உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகவே வரும். அதனால் நியாயமாக தர்மமாக நடக்கும்போது நம்ம போகிற வண்டி ஆக்சிடென்ட் ஆகாமல் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். ஓகேவா? ஆமாம், படத்தில் எந்த சத்தமும் கிடையாது. படத்துக்குள்ளே உக்காந்து போட்டவன் சத்தம் தான் பெரிய சத்தமாக இருந்துச்சு. ஏன்னா சந்தோஷ சத்தம்டா. கண்ணீரே கண்ணீரே சந்தோஷ கண்ணீரே அப்படின்ற மாதிரி சந்தோஷ கண்ணீருடா. ஒரு தமிழனை வாழ வச்சிருக்காரு தமிழ் நடிகர். படம் ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்டோரி ரொம்ப நல்லா நீட்டாக எடுத்து போயிருந்தாங்க. சூர்யா சார் யூஸ்வலாகவே நடிப்பின் நாயகன், சிரிப்பு அழகான்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அழகாக காட்டியிருந்தார். ஒரு காஸ்டியூம், ஒரு கெட்டப் ரொம்ப ஸ்டைலிஷாக லிட்டரலாக அவர் அட்மையர் பண்ணிட்டு ஒவ்வொரு சீன்லேயும் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அவ்வளோ அழகாக இருந்தார். அண்ட் எல்லாருக்குமே ஈக்குவலான ரோல்ஸ் எல்லோரும் நல்ல இதுவாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸ்டோரி வாஸ் ஸோ வெரி கண்டினியூஸ். ஸோ ப்ளீஸ் டு வாட்ச் அண்ட் என்ஜாய். கொஞ்சம் ஆக்ஷன் பேக்ட் ஃபிலிம் தான், பட் ஆனால் கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம்.